லைஃப்லாம் ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் லைஃப்லாம் மறக்க முடியுமாடா? ஸ்கூல்ல ரம்யான்னு ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கா? ரம்யா இருக்கு. அப்படியே ரம்யா நம்பர் இருக்கா? சரி சரி, அந்த பொண்ணுகிட்டலாம் நான் பேசுறதே இல்லடா. அந்த பொண்ணுகிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒருத்தா பார்க்க அடிக்குது. மணி அடிக்கிறா, ஃபோன் அடிக்கிறா. ரம்யா ஸ்கூல் ஃப்ரெண்டா? இப்போதான் ரம்யா கிட்ட நான் பேசவே இல்லைன்னு சொன்னா ரம்யா கால் பண்ணுது. தெரியல பத்தி மச்சான் என்னடா தெரியும்? நிறுத்துறா. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு, டெண்டரு, டெலிகிராமு, லைக்கு, மெசேஜ், ஜிமெயில், ஜிபே, பேடிஎம், எஸ்எம்எஸ், ஸ்னாப்சாட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப் உன் ஃபோனில் இருக்குது. எல்லா ஆப்லையும் பொண்ணுங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சிட்டல, இப்போ கொஞ்ச நேரம் நடிச்சிருக்க. அந்த பொண்ணு நம்பர்லாம் சத்தியமா இல்லை. என் அந்த பொண்ணு நம்பர் இருக்குடா. இதுதான் அவனுக்கு கொடுக்காம இருப்பாரா? அந்த பொண்ணு நம்பர் இருந்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன்டா. யாரு அது? ரம்யா. ரம்யா யாரு எனக்கு தெரியாதுடா. ரம்யா மட்டும் இல்லடா, ரம்யாவோட தங்கச்சி திவ்யாவையும் எனக்கு தெரியும்டா. என் போன்ல பொண்ணுங்க கரெக்டே இல்லடா. என் போன்ல இருக்கிறது ஃபுல்லா பொண்ணுங்க கடைக்கு மட்டும் தான்டா. ஒன்றும் தெரியாதுடா. யாரா நீ? பின்றீங்கடா. நானும் எவ்வளவோ பாயை பார்த்துருக்கேன். ரக்கட் பாயை பார்த்துருக்கேன், சாக்லேட் பாயை பார்த்துருக்கேன், ஒரு பிரியாணி பாயை கூட பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேர் பாயை பார்த்ததே இல்லடா. சரி விடு, எனக்கு நம்பரே வேணாங்க. எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. சின்ன சரி, காப்பி இப்படி மாறிட்டேன். சரி மச்சான், வீடியோ எடுத்துட்டோம். வீடியோ நல்லாவா இருக்கு? என்னத்த சொல்ல, அந்நியமா நடிக்க சொன்னா அளவு நடிக்கிற அன்னை மயமே நடிச்சு வச்சிருக்க. நீ மட்டும் கௌதாரியோட கடைசி பையனாட்டம் நடிச்சு வச்சிருக்க. சரி, ரம்யாவோட தங்கச்சி திவ்யா நம்பர் இருக்கா?